3ல் செவ்வாய் இருக்கிறது நல்லது, 6ல் கேது இருக்கிறது நல்லது, 2ல் குரு இருக்கார், தனக்காரன் தனசார்த்தன் இருக்கார். அப்போ அவங்களுக்கு தனயோகமும் அதிர்ஷ்டமும் சிறப்பும் உள்ள பீரியட் தான் இந்த மேசராசிக்கு. ஏன்னா மறைஞ்சிருக்கிற 12 கிரகமும் யார் வீட்டில் மறைஞ்சிருக்குதோ அவரே தனசார்த்தன் இருக்கார். அப்போ அவர் கண்ட்ரோலில் தான் 6 கிரகம் இருக்குது. அப்போ இந்த மேசராசிக்கார் குருவால் வாழ வைக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் அவங்க துணிஞ்சு எதை வேண்டாம் செய்யலாம். ஆனால் ஒன்று, திருமணத்துக்கு முன்னாடினா பெற்றவர்களுடைய மதிப்பு மரியாதையை பெற வேணும், பெற்றவர்களை கட்டுப்பட்டுக்கணும், பெற்றவர்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆஃப்டர் மேரேஜ் ஆயிருந்தால் கணவன் குடும்பத்தாருக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டா பாதிக்காது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சியில எப்படி இருக்கும் ஐயா? மேஷராசிக்கு சனி பயிற்சினா ஒன்றும் பாதிப்பு இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டு. அந்த குழந்தை பாக்கியத்தில் பெரும்பாலும் முதல் ஆண் குழந்தை பிறப்பெல்லாம் குழந்தை பிறந்தோன்னா கழிச்சுக்கிற குழந்தையா பண்ணுறாங்க. முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும். அப்படி பிறக்காம பெண் குழந்தையாக பிறந்ததுன்னா மேஷராசிக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வாழ்க்கை வரும். அதுக்காக இன்னொருத்தரை பார்த்து நம்ம அப்படி வரணும்னு ஆசைப்படக்கூடாது. படிப்படியாக வரும், ஆனால் எடுத்த உடனே வராது. எடுத்த உடனே டாப்பில் குழந்தை பிறந்தோடனே வரணும்னா அது கன்னி ராசி தான்.